வெல்கம் டு அனிமி எலியோஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மேட் அ ஃப்ரெண்ட் வித் எ செகண்ட் ப்ரீ டெஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமியோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே காலைல டைமில் மாக்கியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா மாக்கியோட அம்மாவும் ஊமியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டு வாழ்த்து நல்லா பண்ணுவான் தெரியுமா, அவன் எப்பவுமே மம்மா மம்மா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே வருவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஊமியும் ஆமாம் ஆமாம் அவனை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, அந்த மூஞ்சை பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா செம்மையாக எக்ஸைட் ஆகுது ஊமி பொண்ணு. அப்போன்னு ஹீரோ வரான். ஹீரோ வந்தோடனே ஊமி பொண்ணு குட் மார்னிங் சொல்லுது. என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உன் ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கேன், அது செம்ம க்யூட்டாக இருக்குது தெரியுமா, நீ வந்து அந்த சின்ன வயசில் செம்ம அழகாக இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்குது. இதை கேட்டோடனே ஹீரோ ஒன்றுமே புரியல. உடனே அந்த ஊமி பொண்ணு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை என் கூட வச்சுக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோன்னே ஹீரோ இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் ஏற்கனவே ஆண்டி எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா சொல்லுது. இதை கேட்டோடனே அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ சத்தம் போட்டுக்கிறான். அப்போன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முதல்ல கிளம்பி போயிட்டாங்க ஆஃபீஸுக்கு. அப்போ திடீர்னு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நான் சிகரெட்டை விட்டு எடுத்துன்னு வாடா சொன்னோன்னே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வரான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான் மாக்கி அவங்க அம்மாவுடைய கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவளையமாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா பூமி கூட பழகிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நான் சொல்லலை, பட் ஆனால் நீ வந்து நம்மளுடைய ஃபேமிலி விஷயத்த அவ்வளோவா அவகிட்ட சொல்லாத, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டோன்னே மாக்கியா எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியும் ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டு கிளாஸுக்கு போகலாம் சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், பூமி அது வந்து என்னன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓஹோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டோன்னே ஹீரோ அதுதான் சொல்ல வந்தேன், வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமிக்கு என்ன அது உனக்கு வந்து பரவாயில்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்டோடனே மாக்கி அது வந்து பரவாயில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கிறதான், நாங்கள் ஜஸ்ட்டு சாப்பிட மட்டும் தான் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பூமி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா, அப்படின்னா அவங்க கூட வேலை செய்கிறவங்க அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறேன், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடியே படிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நீ என்ன சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே ஊமியா கண்டிப்பாக நம்ம தினமும் தானே படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக நம்ம படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்டோன்னே யூக்கு சரி ஜாலியாக இது என்ன நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோமா ஜாலியாக அப்படின்னு சொல்லுது. ஆமாம் நம்ம ஸ்நாக்காக என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து கேட்குது. அதுக்கு ஒன்றே மாக்கி ஒன்றே காலைல ஆம்பேக்கர் செஞ்ச மாவு கொஞ்சம் மீந்தி போயிருக்குது, ஸோ கண்டிப்பாக அதை வச்சு தான் ஆம்பேக்கர் செய்யணும் அப்படி சொல்கிறான். இதை பார்த்தோன்னே யூவுக்கு செம்ம ஜாலி, ஆஹா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது பூமி போய் அது மண்டியை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க, எப்பவுமே படிப்பு தான் முதல்ல முக்கியம், நீ என்ன அதை விட்டு எல்லாத்துக்கும் பண்ணின்னுக்கிற, இது வேறு இல்லாமல் நீ எப்பவுமே மிடில் ஆஃப் படிப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் மேக்கப் எல்லாம் போடுவேன், என்ன இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணுவியா அடி வந்து பார்த்தா அந்த மூஞ்சி போட்டு நசிக்கணுக்குது. அந்த பொண்ணு இல்லை நான் பண்ண மாட்டேன் மேம் அடி வந்து பார்த்தா சொல்லுங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் போகிறாங்க, ஊமி யூவு மாக்கி அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு சேக்கி. அவன் ஒன்று சொல்கிறான், ஆஹா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். நான் எப்பவுமே உனக்கு மரியாதை தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை கூட்டின்னு போகிறதுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பச்சுனுக்குறாங்க, 4 பேரும் உட்காந்து சீரியஸாக. அப்போன்னே அந்த ஹீரோட ஃப்ரெண்டு சேக்கி தான் யோசிக்கிறேன், என்னடா இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பச்சுனுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கிட்ட கேட்குறான். ஊமி நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்கில் வருவ அப்படின்னு. இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்தானா அவள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே வந்துடுவா, அவள் நார்மலாக படித்தானா வந்து பார்த்தீங்கன்னா 20க்குள்ளே வந்துடுவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கெத்தாக சொல்லிருக்கும்போது ஊமி ஒன்றே அவன் மண்டையை பிடிச்சி நசிக்கிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் எத்த மார்க் நினச்சி நானே பெருமையாக இல்லை, நீ எதுக்கு பெருமைப்படுற அப்படின்னு சொல்லி பார்த்தா மண்டையிலே ஒரே கொட்டு. அப்போன்னே அவன் கேட்குறான் ஹீரோவை பார்த்து, நீ எந்த மாதிரியான ரேங்க் எடுப்ப அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து கேட்குறான். ஹீரோ ஒன்றே நான் வந்து பார்த்தீங்கன்னா 15க்குள்ளே எடுப்பேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஐயோ அப்படின்னா நீ நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸ் போய்ட்டுமே அப்படின்னு வந்து நான் கவலைப்படுறான். இதை கேட்டோன்னே ஐயோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை பிரியத்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து தான் சொல்கிறா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதே பிடிக்காது, ஆனால் அதை விட எனக்கு வந்து ஊமியை பிரியத்து சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுங்குதா. இதை கேட்டோன்னையும் ஊமி பொண்ணு அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு படிச்சு ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்க ஆம்பேக்கரை தந்து கொடுக்குறான். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போனே ஹீரோட கன்னத்தில் அந்த க்ரீம் ஒட்டிக்கிட்ட பார்த்துட்டு பூமி ஒன்னே உன் கன்னத்தில் ஒட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ ஐயோ எங்கே அப்படின்னு கேட்குறோனையும் இரு நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி அதை எடுத்து வாயில் போட்டு வா இது மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் மூடுக்கு போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துன்னுக்குற யூவும் சேக்கி என்னடா இது அப்படி பார்த்துட்டு உடனே
ஏய் நீங்கள் இதுமாரி பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, பட் ஆனால் இதுமாரி எல்லாரும் இருக்கும்போது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து சொல்கிறாங்க. இதுக்காண்டி அவங்களுக்கு ஷையாகி போகுது. அப்போன்னே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேம்பர்கர்லாம் சாப்பிட்டு பச்சுன்னுக்குறாங்க. அப்போன்னே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ஹீரோவுக்கு வந்து இது எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணு, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கேட்குறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த ஊமி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரியான ஷாக் ஆயிடுது. உடனே என்ன ஆச்சுங்க தான் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் கை கொடுத்துன்னு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கூன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவனா மாரி எனக்கு பாய் ஃப்ரெண்டு ஒன்று வேணும் அப்படின்னு தான் சொல்லுது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சரியான ஷாக் ஆயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனா மாரி ஆளுங்கெல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஒரு எனர்ஜியான பாய் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுனே என்ன நீ அப்படியா சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தா அது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஊமி அதுக்கு வந்து நீ தான் கரெக்டாக இருப்ப. உன்ன மாரி ஒரு ஆள் இருந்தால் தான் எனக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூமியை போட்டு கட்டி பிடிச்சினுக்குது. இதை கேட்டு நீ ஊமி கண்டிப்பாக உனக்கு கடிப்பாங்க. நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி இப்போ என்ன சொல்லுங்குது. முதல்ல என்னோட தள்ளி போடி அப்படின்னு தான் அது கத்தினுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி பொண்ணு நீங்கள் போய் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஹீரோ கிட்ட ஒன்று தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டு அவங்களும் சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போயிட்டு உடனே ஹீரோ ஊமி என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்குள்ளே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிக்குது. பொண்ணு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணேன்ட்டு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டு ஹீரோக்கு என்னன்னு கேட்குறான். அதுக்கு வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கூன் மாரி இருக்கிற ஆளுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சானே மனாபு அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் இப்போ மீண்டு வந்துட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு சூஸ் பண்ணி அவங்க கூட மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சி. பட் ஆனால் மாக்கி உன் கூட என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப முக்கியம். நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை லூஸ் பண்ணவே எனக்கு விரும்பலை அப்படின்னு தான் சொல்லுங்கிறா. இதை கேட்டு நீ சரி சரி முதல்ல நான் உன் ஃபேஸை பார்க்கணும், என் கண்ணை பாரு அப்படின்னு வந்து சொல்லுங்கிறான். இது கேட்டோடனே இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி வந்து ரொம்ப மிஸ்ட் ஆகுது, நீ அதை பார்க்காத அப்படி சொல்கிறா. இதை கேட்டோடனே நீ ஏற்கனவே அழுகிற மூஞ்சி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அது கேட்டோடனே அவளும் மாக்கி நீ ஒரு முட்டாள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கையை விட்றான். உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணில் உன்னுடைய ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது, வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தெரிய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு சீரியஸாக கைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போனே சரி வா நான் உன்னை எத்தனை வீடு வரைக்கும் விட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மடியை கட்டி பிடிச்சிக்கின்னு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறான். இப்போ இங்கேருந்து கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தான் வெயிட் பண்ணுகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. ஹே உனக்கு பரவாயில்லையா, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. இதை கேட்டோடனே ஹீரோவும் இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே மறுபடியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பார்த்தோன்னே ரொம்பவும் கவலையாக இருக்குது உன்னை நினச்சி அப்படின்னு தான் சொல்லுது. நான் வேணா பாதி தூரம் உன் கூட வரவா அப்படின்னு வந்து கேட்குது. இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இது கேட்டோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் போய் வயிறு முட்டை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த பண்ணி சீரியஸாக்கு என்ன அந்த ஃபேமஸான ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் எல்லாமே சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷு பேரை சொல்லி இது வந்து சாப்பிட்டு பாரு, அந்த வறுத்த இறால் அந்த செட்டு செம்ம சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுங்குது. இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆர்டர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு எனக்கு ஒன்று நினச்சா பொறாமையாக இருக்குது, நீ மட்டும் நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெசேஜ் பண்ணியிருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னை மன்னிச்சிரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் நினச்சேன், ஆனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போனே 2 பேரும் உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, நீ எந்த மாதிரியான சாப்பாடு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு. ஹீரோவனே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சாப்பாடு பேர் தான் வந்து பற்றி சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு சரி ஷாக் ஆயிடுச்சு. நீ என்ன எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண சொன்னால் நீ தங்கி ஆர்டர் பண்ணு, இப்போ என்ன இவ்வளோ போல்டு ஆர்டர் பண்ணி கேட்குறான். இதை கேட்டோடனே ஆமாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல அப்படி தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ அவங்க சாப்பிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படி சொல்லி. உடனே அவங்க அப்பாவும் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னமும் அம்மாவை லவ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இன்னமும் அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு தான் கேட்குறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பா ஏன் திடீர்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை சும்மா செஞ்சுக்க தான் கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீலிங் எல்லாம் இப்போ என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறாரு. ரொம்ப வருஷமாக ஒரு மனைவியாகவும் ஒரு அம்மாவாகவும் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால் மனுஷியாக அவள் மேலே எனக்கு எப்பவும் மரியாதை இருக்குமா கண்டி, அவள் மேலே இருக்கிற இப்போது அந்த ஃபீலிங்கெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு. உடனே மாக்கி அப்போ உங்கள் கூட இருந்த அந்த பொண்ணு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே ஓஹோ நீ அன்றைக்கி பார்த்தல அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டு சீரியஸ் ஆக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறான். இது கேட்டோடனே அவரு அது எப்படின்னு தெரியாமல் இருக்கும், நீ என்ன தான் ட்ரெஸ்ஸு மாற்றி போட்டிருந்தாலும்
நீ என்னுடைய பையனாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறான். இதை கேட்டோனையும் மாக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான். நாங்கள் இப்போ தான் பேசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு தான் சொல்கிறான். சரி சரி அப்படி சொல்கிறாரு. உடனே ஹீரோ அவங்க அப்பாவும் அது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வேலை பார்க்குற எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து மினாட்டோ அப்படின்னு தான் சொல்கிறாரு. உடனே மாக்கி மினாட்டோவா? மினாட்டோ வந்தனால தான் உங்களுக்கு அம்மாவை பிடிக்காம போச்சா என்ன அப்படின்னு வந்து தான் கேட்குறாரு. இதை கேட்டோடனே அப்பா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு நடந்ததை நீ பார்த்ததுனால நீ எந்த தப்பாக புரிஞ்சுக்காத. அது வந்து என்ன விஷயம்னா, நீ நானும் உங்க அம்மாவும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியெல்லாம் அவளுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எனக்கு தெரியவே ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீ பெரிய ஆனதுக்கு புரிஞ்சுப்ப அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லின்னு இருக்காரு. பொண்ணு ஹீரோ உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டோன்னே அவரும் எனக்கு அவ என் கீழே வேலை பார்க்கறதுனால அவளுடைய கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் எல்லாம் புரியுது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உதவி பண்ணுறா அப்படின்னு வந்து அவர் சொல்லுங்கிறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுது. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போனே ஹீரோ அவங்க அப்பா ஹீரோவுடைய கையை பிடிச்சி பார்த்துட்டு நான் அன்றைக்கே நினச்சேன் உன் கை இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோட கை ரொம்பவும் ரஃப்பாக இருக்குது. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ரீம் வாங்கி போட்டுக்கோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சாஃப்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுங்கிறாரு. அப்போனே டப்புன்னு அவர் ஃபோனை பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ சீக்கிரமாக கிளம்பணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அவர் சொல்லுங்கிறாரு. அப்போனே ஹீரோ இருங்க நான் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பேசுறேன். இன்னும் நான் பேசி முடிக்கல. அப்படி பேசினே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த யூவோட ஃப்ரெண்டு அந்த ரெட்டு மண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருக்க நீ இங்கே வரமாட்டியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் யார்கிட்டயோ கத்தினுக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சீரியஸாக இருக்குது. என்ன இந்த ரெட்டு மண்டை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்குறான். பொண்ணு அந்த ரெட்டு மாண்டியே கிளாஸில் இப்போ நீ என்னடா பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. உடனே அவங்க அப்பா இது என்ன உன் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. மாக்கியும் ஆமாம் சொல்கிறான். உடனே கேட்குறான் ரெண்டு மண்டை என்ன ஆச்சு ஏன் திடீர்னு கத்துற அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டு ரெண்டு மண்டை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே அவங்க அப்பா ஒருவேளை பணம் பிரச்சனையான்னு அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ரெண்டு மண்டியும் ஆமாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா என் பாய் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரேன்னு சொன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதாவது சாப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வெறும் 1000 yen தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திடீர்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பொண்ணு இருக்காளாம். அவளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் மீட் பண்ண போகிறானா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னை மீட் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போ என்கிட்ட வெறும் 1000 yen தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோன்னே அவங்க அப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னையும் அந்த ரெட்டு மண்டைக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே அவர் வந்து நான் வந்து மாக்கியோட அப்பா அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு சரி காண்டாகிட்டு போயினுக்கிறான். அப்போனே வெளில நீ ரெட்டு மண்டியும் ஹீரோவும் நந்து போயினே இருக்கும்போது அந்த ரெட்டு மண்டை ஒன்று ஹே கொஞ்சம் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போகலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குளிராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்கிறான். இதை கேட்டோடனே மாக்கி என்ன அதுக்கும் நான் தான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டோடனே அந்த ரெட்டு மண்டி ஆமாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாத நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தந்துடுறேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே மாக்கியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி மட்டும் தான் வாங்கி தரேன் அப்படி சொல்கிறா. இதை கேட்டோடனே அவ்வளோ ட்ரீட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படி தான் சொல்லி 2 பேரும் இப்போ காஃபி குச்சினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துன்னு காஃபி குச்சினுக்கிறாங்க. அப்போன்னு அந்த ரெட்டு மண்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா ஹே கிளாஸ் ரெப் நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கூட ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழகுற போலியே அப்படின்னு வந்து சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கூட ஃப்ரெண்டாக பழகுற இது யாருமே உனக்கு ஃப்ரெண்டாக இல்லை போல அப்படின்னு வந்து தான் கேட்குறான். இதை கேட்டோடனே மாக்கி ஆமாம் எங்கள் அப்பாவோட ஒர்க்கு காரணமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்கூல் மாறிட்டே இருந்தேன் நான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக இருந்து பழகி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறான். ஓஹோ அதானா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஊமி கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் இவன் யார் கூடயும் பேசாமல் இதுமாதிரி ஃப்ரெண்டே இல்லாமல் தனியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோணிச்சு இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல அது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி சொல்லுங்கிறா ஹீரோ கிட்ட. உடனே மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் ஆமாம் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாக்கும் அவங்க நடுவில் எந்த சண்டை இல்லாமல் எல்லாமே புரிதலாக இருக்காங்களா அப்படின்னு வந்து தான் கேட்குறான். இதை கேட்டு இந்த ரெண்டு மண்டி ஆமாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நல்லா க்ளோஸாக தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா இருந்தால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தட்டு பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே அவன் என்ன இதை பார்த்தா ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தான் கேட்குறான். ஆமாம் அப்படி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் சண்டை போட்டாலும் நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் வந்து சத்தம்லாம் வரும் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே மாக்கி ஏய் நீ வந்து அந்த அளவுக்குலாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே ரிட்டு மண்டியும் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். வாழும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எரிச்சல் பொறாமை எல்லாமே வரதான் செய்யும் கஷ்டம் எல்லாம். பட் என்ன தான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதான் செய்யும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே புரியுது.
அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோவம் சேர்ந்துட்டே போகும். பட் ஆனா அது குறைய போதா, இல்ல வெடிக்க போதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வந்து பார்த்தா சொல்றேன். என்ன எங்க அப்பாவுக்குமா? ஆமா, கண்டிப்பா. உங்க அப்பா உங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெடிக்காத பாம் மாரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில வெடிக்கணுமோ அந்த டைமிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கோட்ட விட்டுட்டு, இப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவரால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெடிக்கவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுனுங்கிறா. ஆனா இப்போ நிஜமாவே பிரச்சனை இருக்குது. கிளாஸ் ரீப் நீ தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ முகத்த வச்சுட்டு, நீயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு உனக்கும் சம்மந்தமே இல்ல. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சி வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. பட் ஆனா ஒரு நாள் உன்னுடைய எமோஷன்லாம் வெளிய வரும்போது நீ வெடிச்சு சிதறுவ. அப்போ நீ அப்படி இருக்க வேணாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உன்னோட முயற்சிகள எடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்லுங்கிறா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அசனாகி ஊமி அவகிட்ட போ. அவ வந்து பார்த்தீங்கன்னா, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி, அவ வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன தைரியமா வச்சுக்குவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்லுனுங்கிறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ரெட் மண்ட கூட பேசிட்டு ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசினுருக்காங்க ஹீரோ கிட்ட. "ஓ! குட் மார்னிங் அம்மா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். இத கேட்டோனயும் அவங்க அம்மா, "ஓ! குட் மார்னிங்" அப்படி சொல்றாங்க. ஹீரோ உடனே கேட்குறான், "இன்னைக்கு என்ன ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்க போல?" "ஆமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டு வேலையெல்லாம் உன்கிட்டயே விட்டுட்டேன்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத கேட்டோனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி கேட்குறான். ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஷாக்கா இருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஊமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கு நடந்து போயின்னுருக்காங்க. அப்போ உடனே ஊமி தான் சொல்றா, "என்ன? அப்படின்னா சூப்பர் தான். உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊமி பேசினுருக்கிறா. அப்படின்னா இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமே! ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே முன்ன மாரி உன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே என் இஷ்டத்துக்கு வர முடியாதுல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஃபீல் பண்றா. மாக்கி உடனே ஆமா அதுவும் உண்மதான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். சரி இந்த வாரம் நம்ம என்ன பண்றது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்குறான். இத கேட்டோனயும் யூமிக்கும் ஒண்ணும் புரியல. உடனே மாக்கி, "உடனே எப்பவும் போல நம்ம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது மாத்தி பிளான் பண்ணலாமா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்டுக்கிறான். உடனே ஊமி அது வந்து அப்படி வந்து சொல்லுங்கிறா. இத கேட்டோனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஊமி சொல்லுது, "இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீ வந்து பாத்தீன்னா எங்க வீட்ல வந்து சாப்பிடுறியா? அப்படின்னு வந்து பாத்தீன்னா கேட்குறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, எங்க அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா உன்ன கூப்பிட சொல்றாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் வீட்ல இருப்பாரு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டவுடனே ஹீரோ இல்ல நான் வரல அப்படி சொல்லிக்கிறான். என்ன ஏன் வேண்டாம்லாம் சொல்லாத. நீ வந்து பாத்தீங்கன்னா வரணும் அப்படின்னு தான் சொல்றா. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல வேண்டாம் நான் வரல அப்படி சொல்றான். இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய முகத்த நல்லா பார்க்கணுமா, அதனால நீ கண்டிப்பா வரணும். நீ வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவ போட்டு தொந்தரவு பண்ணுகுது. やだじゃない。マキの顔をじっくり見てみたいんだって。父さんが。いや、やだじゃない。இதோட வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த எபிசோடு இங்கேயே முடியுது.